வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான குடிநீரோடு சீரகத்தை சேர்த்து பருகுவது நிறைய மருத்துவமைகளை அளிக்கும். ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் மற்றும் சீரகத்தை எடுத்துக்கிட்டு அதை சில நிமிடங்கள் நன்றாக நீங்கள் கொதிக்க வைத்து அது ஓரளவு சூடு ஆறுனதுக்கப்புறம் வெதுவெதுப்பாக இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சாதாரணமாக நீங்கள் குடிக்கக்கூடிய நீரில் சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் எழுந்து அதை பார்த்தீங்கன்னா சூடு பண்ணியும் அதையும் வெதுவெதுப்பான தண்ணீராகவும் நீங்கள் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த ஆதாரமாக விளங்குது. இது உங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் சீரக தண்ணீர்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையும் சீரக தண்ணீர் கொண்டிருக்கு. இது சீசனா அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸ் போன்ற தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய அந்த கிருமிகளை எதிர்த்து போராடுகிறது. இது தவிர சீரக தண்ணீர்ல மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு. மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ, பி, விட்டமின் சி எனும் உயிர் சத்து எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தும். நமக்கு சீசனா அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே வராமல் தடுக்கிறதுக்கு சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக்கிறதால குணப்படுத்திக்கலாம். இதுக்காக நம்ம சீரக தண்ணீரை எடுத்துக்கலாம். பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்த வேண்டும். வறுத்த அல்லது பொடியாக சீரகத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதனால சில ஊட்டச்சத்துக்களை நம்ம இழந்துடலாம். இதனால சீரக தண்ணீரை நீங்க தொடர்ச்சியாக நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர்ல தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீரினுடைய இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள், அதாவது அலர்ச்சி எதிர்ப்பு விளைவுகள், வயிற்று மற்றும் வயிற்று வலி போன்ற பிற நிலைமைகள் தொடர்பான வலியை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீர்ல ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது மாதவிடாய் பிடிப்பு குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய மாதவிடாய் காலத்துல இந்த சீரக தண்ணீரை நீங்க குறைவான அளவு உட்கொள்வதே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக நீங்கள் குடிக்கக்கூடாது. அளவோடு எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை குடிக்கிறது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதால நாள்பட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களான மூட்டு வலி, முடக்குவாதம், பிபி, சுகரு, புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை சீரக தண்ணீர் மேம்படுத்துகிறது. சீரக தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீர் உங்களுடைய மெட்டபாலிசத்தை மேம்படுத்தும். அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் போன்ற சேர்மங்களை பாதுகாக்கிறதுக்கு, அதை சுரக்கிறதுக்கெல்லாம் சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இறுதியில் கல்லீரலில் பித்த அமிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்தும் மற்றும் கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். கூடுதலாக சீரக தண்ணீர் குடல் இயக்கத்தை மேம்படுத்துகிறது மற்றும் அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. ஏன் அப்படின்னா சீரக தண்ணீர் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்களை கொண்டிருக்கு. சீரக தண்ணீர்ல எலுமிச்சை ஜூஸ் கலந்து பருகுவது மெட்டபாலிசத்தை, அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் அதிக கலோரிகளை எரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். எனவே சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், இது மாதிரி மெட்டபாலிசத்தால் இருக்கக்கூடிய பிரச்சனை, செரிமானம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லாமல் செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும். வளர்ச்சிதை மாற்றம் நமக்கு மேம்படுத்தப்படும். மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளை ஒழுங்குபடுத்துகிறது சீரக தண்ணீர். பெரும்பாலான பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சிகளை கடந்து செல்வாங்க. இது சில நேரங்களில் மிகவும் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், டென்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். சீரக தண்ணீர் இந்த மாதவிடாய் சார்ந்த சுழற்சியை ஒழுங்குபடுத்துவதற்கும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்குவதற்கும் உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து சீரகத்தை எடுத்துக்கொள்ளும் போது நீங்க குறைவான அளவுக்கு எடுத்துக்கோங்க. பெண்கள் மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் அப்பதான் உங்களுக்கு சரியாகும். சீரகத்தோட நீங்க வெந்தயத்தை வேக வைத்து தண்ணீரை நல்லா வடிகட்டி பருகி வந்தீங்க அப்படின்னா ஹார்மோன் சமநிலை பிரச்சனைகள் மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கான சிகிச்சை அளிக்கும். மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் இதன் மூலமாக சரி செய்யப்படும். இதுக்கு நீங்க அளவுக்கு அதிகமாக சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதுதான் முக்கிய குறிப்பு. நீங்க போதுமான அளவோ அல்லது குறைவான அளவு எடுத்துட்டாலே போதும் தான். அதுவே உங்களுக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்கும்.
ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கு. இது சருமத்தினுடைய ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு, அதாவது புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான சருமம், மிருதுவான சருமத்தை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்கு. இது முன்கூட்டியே உங்களுடைய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு. வழக்கமாக நீங்க ஒரு கிளாஸ் சீரக தண்ணீர் குடிக்கும் பொழுது உங்களுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை நீங்க தாமதப்படுத்தலாம். உங்களுடைய வயசை நீங்க வெளியே சொன்னா கூட யாரும் அந்த அளவுக்கு நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு எங்கா தெரிய ஆரம்பிப்பீங்க. சருமம் பொலிவோடு இருக்கும். சுருக்கங்கள்லாம் எதுவும் ஏற்படாமல் உங்களுடைய வயசு அதிகமாகவே இருந்தாலும் சருமம் உங்களுக்கு அழகாக தெரிய ஆரம்பிக்கும். சுருக்கங்கள்லாம் இல்லாமல் இருக்கும். இதுக்கு நீங்க மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் அந்த கலந்த கலவையை முகத்திற்கான ஒரு ஃபேஸ் பேக்காக பயன்படுத்துறீங்க அப்படின்னா பளபளப்பான பொலிவு கிடைக்கும். அப்பப்போ சீரக தண்ணீரை நீங்க உங்களுடைய உணவுகளை சேர்த்து குடிச்சிட்டு வந்தாலும் உங்களுக்கு சருமம் பளபளப்பாக இருக்கும். முகப்பொருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுகிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகிறது மற்றும் முகப்பொருவை அழிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய வெடிப்புகளையும் சீரக தண்ணீர் தடுக்கிறது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் நம்மளுடைய உடலில் நுழைந்து நமது சருமத்தினுடைய புரதத்தை உடைச்சிரும். அதனால இது கரைகள் மற்றும் தளர்வான சருமத்தை ஏற்படுத்தும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் நம்மளுடைய உடலை தாக்காதவாறு சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கெல்லாம் சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீர் நார் சத்து கொண்டு இருக்கு. இது நம்மளுடைய உடலில் இருந்து நச்சுக்களை எளிதாக வெளியேற்றும். சீரக தண்ணீர் சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதால இதை நீங்க அதிகமாக குடிக்க கூடாது. அளவோடு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். முடியை ஆரோக்கியமாக வைக்கிறது சீரக தண்ணீர். இப்போ முன்னாடியே சொன்னது போல சீரக தண்ணீர் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. சீரக தண்ணீரை குடிக்கிறது உங்களுடைய உச்சந்தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்தும். சீரக தண்ணீரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கு மற்றும் முடிகளை வேர்களிலிருந்தே உங்களுக்கு ஆரோக்கியமாக ஸ்ட்ராங் பண்ணும். முடி உறுதலையும் சீரக தண்ணீர் கட்டுப்படுத்துது. உங்களுடைய தலைமுடிக்கு சீரக தண்ணீரை நீங்க பயன்படுத்துவதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய அந்த முடி உதிர்வை சீரக தண்ணீர் குடைத்து உங்களுக்கு மென்மையாக உங்களுடைய கூந்தலை மாற்றும். ஸோ உங்களுடைய முடி கொட்டுவது போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. அடர்த்தியாக கருகருவென்று முடி வளரும். பொடுகை எதிர்த்து போராடுவதற்கெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சீரக தண்ணீர்ல உங்களுடைய தலைமுடியை கழுவும் போது அந்த டேண்ட்ரஃப் பொடுகெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கியூர் ஆயிடும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சீரக தண்ணீர். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரகம் நேர்மறையான விளைவை கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா சீரக தண்ணீர் ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டுமல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீர் குடிக்கும் பொழுது இதய தசைகளை நம்ம வலுப்படுத்திக்கலாம். கொலஸ்ட்ராலோடைய அளவெல்லாம் குறைச்சிக்கலாம். ஸோ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும்தான் நமக்கு வேணும். அப்போ கெட்ட கொலஸ்ட்ரால் வேண்டாம் இல்லையா? ஸோ அதனால கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் நம்ம குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் போதுமான அளவுக்கு வளமான அளவில் வைக்கிறதுக்கு சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது கொழுப்பு சத்துக்கள் சேருவதை நம்ம முன்னாடி தடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்வதன் மூலமாக இதய அடைப்பு, மாரடைப்பு மற்றும் இரத்தம் உறைந்து போவது, பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். சீரக தண்ணீரை இதுக்கு நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதயம் இதனால் ஆரோக்கியமாக இருக்கும். நீரிழிவு மற்றும் இரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துகிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் குடிக்கிறது உடலில் இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டுது. இது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்திலிருந்து அவங்க கியூர் ஆகிடுவாங்க. இது இரத்த சர்க்கரையினுடைய அளவை சீரக தண்ணீர் கட்டுக்குள்ள வைக்கும். இது கிளைகோசைலேட் ஹீமோகுளோபினுடைய அளவை குறைக்குது. ஒவ்வொரு உணவிற்கும் 30 நிமிடங்களுக்கு பிறகு சீரக தண்ணீர் குடிக்கிறது இரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுல மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு மிக குறைவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மிக குறைவதை நம்ம தவிர்க்கிறதுக்கு ஏற்கனவே நீரிழிவு மருந்துகளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா சீரக தண்ணீரை உட்கொள்வதை நம்ம தவிர்க்கணும். ஸோ மற்றவர்கள் சீரக தண்ணீரை போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்ளும் போது சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். ரத்த சோகைக்கு சிகிச்சை அளிக்கிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் இரும்பு சத்து நிறைந்திருக்கு. இது ரத்தத்தில் ஹீமோகுளோபினோட அளவு உருவாகிறதுக்கு தேவையாக இருக்கு. மேலும் சீரக தண்ணீர் நம்மளுடைய உடல் முழுவதுமாகவே ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு அவசியமாக இருக்கு. குறைந்த ஹீமோகுளோபினுடைய அளவுகள் சோர்வு, பலவீனம், தாய் சுற்றல் இது மாதிரி போன்ற ரத்த சோகையினுடைய பல அறிகுறிகளுக்கு வழிவகுக்கும். அப்போ சீரகத்தை தவறாமல் குடிக்கிறது இந்த அறிகுறிகளை நிர்வகிக்கிறதுக்கு, சிகிச்சை அளிக்கிறதுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும். ரத்த சோகை நோயாளிகள்லாம் சீரகத்தினரோட கருப்பு எல் சேர்த்து சாப்பிடுவது பல அதிசயங்களை கொடுக்கும். அந்த மாதிரி அனிமியா என்று சொல்லக்கூடிய பிற ரத்த சோகை சார்ந்த, இதயம் சார்ந்த, அதே போல ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளுமே வராமல் தடுக்கிறதுக்கு சீரகத்தினர் உதவிகரமாக இருக்கும். எனவே தொடர்ந்து சீரகத்தினர் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.